நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE ஷேக்கப் நடக்க போது அதோட அப்டேட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் யார் எங்கே மாறப்போறாரு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான மேட்ச்லாம் கன்ஃபார்ம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஏகே ரெஸ்லிங் தமிழ் 2.0 சேனலில் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மீண்டும் அந்த சேனலில் பார்க்க ஆரம்பிங்க. நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு டெய்லி இதுலேயும் வீடியோ வரும், அதுலேயும் வீடியோ வரும், எக்ஸ்க்ளூசிவான வீடியோ நிறைய போட போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்க போது. WWE கேரியர்லேயே ஒரு ஃபேக்ஷன் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரே ஃபேக்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா நியூ டே மட்டும் தான். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த ஃபேக்ஷனை வந்து WWE பிரேக் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ வந்து அந்த டீமை வந்து உழப்பி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் எதிர்பார்த்தது சேவியர் ஹீல் டர்ன் பண்ணுவார் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பிக்கியே உள்றவரை வச்சு சேவியர் கோஃபியும் ஹீல் டர்ன் பண்ண வச்சு ஆடியன்ஸை வெறுக்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. எதனால் இப்படி பண்ணாங்கன்றதே தெரியல. நியூ டே இது வரைக்கும் ஹீல் டர்ன் பண்ணதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு பூ வந்தது கிடையாது. ஆடியன்ஸ் இப்போ பூ பண்ணுற அளவுக்கு WWE ஸ்டோரி லைனை உழப்பி விட்டுட்டாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிக்கி வந்து கூடிய சீக்கிரத்தில் வருவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பிக்கி வரும் பட்சத்தில் நியூ டே வந்து நல்லா ஃபேஸ் மாறும். அப்போ வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் அதிகரிக்கும், அப்போ சாம்பியன்ஷிப்லாம் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நியூ டேவை உழப்பி விட்டுருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபின் பாலர் அண்ட் ஜேடி மிக்மெனோ வர்சஸ் வைக்கிங் ரைடர்ஸ், ஜட்மெண்ட் டே வர்சஸ் வைக்கிங் ரைடர்ஸ். இந்த டாக் டீம் மேட்ச்சில் சாம்பியன்ஷிப்பை தோக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டு ஜட்மெண்ட் டே அப்படியே வந்து ராவை விட்டுட்டு ஸ்மாக் டவுனுக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக தான் இப்போ வந்து ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அது ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரியை மட்டும் தனியாக போய் சந்திச்சிருப்பாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுன் மேனேஜரை போய் தனியாக சந்திச்சிருப்பாரு. ஆடம் நிக்க தனியாக சந்திச்சு பேசியிருப்பாரு. அது விஷயமா தான் பேசியிருப்பாருன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு ட்ரிபிள் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் மேட்ச் இந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஃபின் பாலர் வர்சஸ் கந்தர் வர்சஸ் டேமியன் பெஸ்ட் இவங்களுக்குள்ள நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் டேவோட இன்டர்ஃபியர் இருக்கும். அதை வந்து இந்த ராவிலே உறுதி பண்ணிட்டாங்க. இது மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா சாம்பியன்ஷிப் கை மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னா இது ஃபின்பால் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகிறார். ஏன்னா ஃபின்பாலர் மெயின் ரோஸ்டரில் வேர்ல்டு சாம்பியன் ஆனதே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான். அதுவும் வந்து அவர் இன்ஜுரியால் அந்த சாம்பியனை கொடுத்துட்டு போனார். ஃபின்பாலர் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டேவோட ஃபின்பாலர் லீடர் ஜட்ஜ்மெண்ட் டேவோட ஸ்மாக் டவுனுக்கு போவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சோடனே சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறவங்க ஸ்மாக் டவுன் பக்கம் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஃபின்பாலர் ஜெயிச்சா ஜட்ஜ்மெண்ட் டேவை கூட்டிட்டு ஸ்மாக் டவுன் போவார், இல்லாட்டி இங்கே இருப்பாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் இப்போ எழுந்திருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். இந்த வாரம் ராவுக்கு கோடி ரோட்ஸ் வந்திருப்பாரு. போன வாரம் எப்படி கந்தர் வந்து ஸ்மாக் டவுனுக்கு போனாரோ ராவுக்கு இந்த வாரம் கோடி ரோட்ஸ் வந்திருக்காரு. கோடி ரோட்ஸும் கூடிய சீக்கிரத்தில் ராவுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் மூலயமாக டிராஃப்ட் ஆகி வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த எதிர்பார்ப்புலாம் எழுந்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சிஎம் பங்குக்கும் செத் ரோலின்ஸுக்கும் எப்போ வந்து பயங்கரமான சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்றவங்களுக்குலாம் டவுட் இருந்திருக்கும். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கூட 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா பேக் ஸ்டேஜில் கூட அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து பயங்கரமான ஃபியூடு எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவில் தான் இவங்களோட மேட்ச் இருக்க போகுது. அது வரைக்கும் சின்ன சின்ன ஃபியூடை WWE கொண்டு போய் நம்மளை வந்து ஹைப் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த நேரத்தில் இவங்களோட ஃபியூடை வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஃபியூடு வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ரெசில்மேனியா பிளான் நோக்கி போகிறதுனால ராயல் ரம்பிள் டயத்தில் கூட இவங்க ராயல் ரம்பிள் இருப்பாங்க. 2 பேருமே தள்ளிக்க போகிறதுல கூட பிரச்சனை நடக்கும். அப்படிலாம் ஃபியூடை கிரியேட் பண்ணுவாங்க. 2 பேரும் சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக விளையாடுவாங்க இல்லையா. ஆனால் 2 பேரும் சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக மாற்றி தோக்கடிச்சிக்கிறது, அவங்க ஜெயிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு தான் வழி பார்ப்பாங்க. அடுத்த பார்க்க போகிற நியூஸ் WWE பயங்கரமான மான்ஸ்டராக காட்டப்பட்ட பிரேசன் ரீடு இப்போ வந்து இன்ஜுரி காரணமாக ரெசில்மேனியா 41 வரைக்கும் வரமாட்டார்ன்ற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. அந்த இன்ஜுரி அதாவது சர்வீஸ் சீரியஸில் டாப் ஆஃப் த கேஜில் இருந்து குதிச்சு அந்த டேபிளோட குதிக்கும் போது முட்டிலே ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக அவர் இப்போதைக்கு இந்த வருஷம் ரெசில்மேனியா 41 வரைக்கும் வரமாட்டார்ன்ற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து இந்த கீழே கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.